மேச ராசி மிதுன ராசிக்கான குரு பயிற்சி பற்றி பார்க்கலாம். மேச ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னா 40லேருந்து 50% நல்லா இருக்குது. மேசத்தில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா குரு மாறதுனால தொழில் கிடைக்கும், சுபகாரியங்கள் நடக்கும். ஆனால் வாகனத்தில் விரயமாகும். விரயம்னா என்ன? தேவையில்லாத செலவு. ஒன்று வாகனத்தில் நல்லதும் நடக்கலாம், தீயவையும் நடக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? வராயம்மன் ஆலயத்தில் நடைபெறும் ஹோமத்திலையும் கலந்துக்கலாம். தொழில் வளர்ச்சிக்கு நம்ம ஒரு சக்கரம் போட்டுக்கலாம். வாகனத்தோட விரயத்தை தடுக்கிறதுக்கு வராயி அம்மனை அர்ச்சனை பண்ணி வழிபாடு செஞ்சுக்கலாம். மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது? மிதுன ராசிக்கு 60%லேருந்து 70% நல்லா இருக்குது. உடல் நலத்தில் இருக்கிற பிரச்சனை தீரும், வீடு மனை அமையும். அப்போ நீர்ப்பூசணிக்காயில் தீபம் ஏற்றி வராயி அம்மனை வழிபாடு செய்யலாம். அரசு சம்மந்தப்பட்ட இடத்துல பிரச்சனைகள் கொஞ்சம் உருவாகும். அரசில் நம்ம ஒரு அப்ளை பண்ணியிருப்போம், இல்லை ஒரு இடம் வாங்கணும் அப்படின்னா அந்த பத்திரப்பதிவுலலாம் கொஞ்சம் தாமதமாகும். அதுக்கு வராயி அம்மனை வழிபாடு செஞ்சுக்கலாம். அதுக்கு சண்டி யாகங்கள் கலந்துக்கலாம். வராயி அம்மனை வழிபாடு செய்வதனால